தற்பொழுது பாடசாலை கொடி, தேசிய கொடி ஆகியவற்றை ஏற்றும் வைபவம் இங்கே நடைபெற போகின்றது. இன்றைய விழாவின் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்திருக்கும் கௌரவ மத்திய மாகாண சபையின் உறுப்பினர் அல்ஹாஜ் ஹிதாயத் சத்தார் அவர்கள் தற்பொழுது பாடசாலை அதிபர் அவர்கள் பாடசாலை கொடியையும் இன்றைய கௌரவ அதிதி அவர்கள் தேசிய கொடியையும் ஏற்றும் நிகழ்வு தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. जीवन देमिने नितिन अपपु बुध करन् माता ज्ञान वीर वडव मिनरगन यनुमन जय भूमि करा एकमव कगे दरु कल बेविना यमु यमु वीनोपमा प्रेम वडा सम भेद दुरेनदा नमो नमो माता अब श्रीलंका नमो 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 माता अब श्रीलंका नमो 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 माता आदियुम नी अंतमुम नी கருணை செய்வாய் அல்லாஹ் ஆதியும் நீ அந்தமும் நீயே அருளாளன் அன்புடையோனே உன் அருளை வேண்டுகிறோம் என்றும் கருணை செய்வாய் அல்லாஹ் எழில் மலையக மீன்றெடுத்த கலுகமை கலையக மோங்க இறைவா அறிவோடு அறம் வளர கலையோடு திறன் மிளிர பார்ப்போற்றும் பாலர்களா
அந்தமும் நீயே அருளாளன் அன்புடையோனே உன் அருளை வேண்டுகிறோம் என்றும் கருணை செய்வாய் அல்லாஹ். பாசம் மிகு பெற்றோரும் அறிவொளி தரும் ஆசானும் இறைவா பொருளோடு புகழ் வளர ஈருலகிலும் மகம் மலர பணிவோடு இறைஞ்சுகிறோம் இமை ஏற்றுக்கொள்வாய் அல்லாஹ். ஆதியும் நீ அந்தமும் நீயே அருளாளன் அன்புடையோனே உன் அருளை வேண்டுகிறோம் என்றும் கருணை செய்வாய் அல்லாஹ். ஆதியும் நீ அந்தமும் நீயே அருளாளன் அன்புடையோனே உன் அருளை வேண்டுகிறோம் என்றும் கருணை செய்வாய் அல்லாஹ். الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين صدق الله العظيم. எதிர்காலத்திலும் இந்த சமூகம் போற்றளவும் உங்களது சேவையை பெற்றுத்தர வேண்டும், அதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கிலேயே இந்த பாடசாலை சமூகம் முதலாவது நிகழ்வுக்கு முதலாவது பிரதம அதிதியாக உங்களை அழைத்தோம் என்ற நல்ல செய்தியை நான் கூறிக்கொள்கின்றேன். இந்த வருகைக்காக உங்களை நான் மிக அன்போடும் பண்போடும் வரவேற்றுக் கொள்வதோடு அப்பே ආදරයට පාත්‍ර වූ ඒ වගේම දහස සාමය රැකීමට අපේ ප්‍රදේශයේ කැපවීමෙන් කටයුතු කරන අපේ පොලිස් ස්ථානාධිපතිතුමන් මීට කලින් අපි දැකලා නැති වුණත් ඔබේ සේවය මේ ප්‍රදේශයට ඉතාමත් අවශ්‍යයි. ඒ වගේම ඉතාමත් උනන්දුවෙන් ඔබතුමාන් ලබා දෙනවා. මේ 100 වෙනි සංවත්සරයේ ආරම්භ උත්සවයේ සඳහා ඔබතුමාගේ පැමිණීම ඉතාමත් ආදරයෙන් මම පිළිගන්නා අතර ඔබතුමා ඉතාමත් සාදරයෙන් ගෞරවයෙන් මම පිළිගන්නවා. ඒ වගේම அதே போல இங்குள்ள ஏனைய பிரமுகர்கள் கௌரவ முனாசிரின் உலமாக்கள் பழைய மாணவர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் இவர்கள் எல்லோரும் கடந்த நூற்றாண்டுகளிலே 100 ஆண்டுகளுக்குள் இந்த பாடசாலையின் சமூகம் ஈன்றெடுத்தவர்கள். ஆகவே உங்களுக்கு இந்த சேவையை பெற்றுத் தருவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அல்லாஹ் தந்துள்ளான். ஆகவே அந்த சேவையை நல்ல நோக்கத்தோடு நல்ல நியத்தோடு நன்மைக்காக மாத்திரம் இதை செய்து இந்த பாடசாலையின் வளர்ச்சிக்கு உதவுமாறு வேண்டிக் கொள்வதோடு உங்களையும் மிக அன்பாகவும் பண்பாகவும் நான் இந்த பாடசாலை சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றேன். அதே போல் கடந்த 6 ஆண்டுகள் நான் இந்த பாடசாலையிலே அதிபராக நான் இருக்கின்றேன். என்னை பொறுத்தவரையும் நான் அதிபர் என்ற பெயரில் இருந்தாலும் அதிபருக்குடைய சகல சேவைகளையும் இந்த பாடசாலைக்கு பெற்றுத் தருகின்ற கௌரவ சுரையா அவர்களையும் நான் இந்த நூற்றாண்டிலே ஞாபகப்படுத்துவது எனது கடமை. நான் அதிபர் என்ற பெயரில் இருந்தாலும் அதிபருக்குரிய சகல சேவைகளையும் இந்த சமூகத்துக்கு பெற்றுத் தருகின்ற அந்த அம்மையார் அவர்களையும் நான் இந்த நிகழ்வுக்காக மிக அன்பாக வரவேற்றுக் கொள்கின்றேன். அதே போல் இந்த கடந்த 100 ஆண்டுகள் நாம் கடத்திருந்தாலும் இந்த கடந்த ஒரு தசாப்தம் ஏறத்தாழ அதிலே பிந்திய பகுதி எனக்குரியது, எனக்கு சொந்தமானது. கடந்த 6 மாதங்களும் 6 வருடங்களும் அந்த 6 வருடங்களிலே வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பாடசாலை கண்டுள்ளது. தேசிய மட்ட போட்டிகள் என்ன, தேசிய மட்ட பெருபேர் என்ன, தேசிய மட்டத்தை அபிபவா அதை நாங்கள் தாண்டி சென்றுள்ளோம். கடந்த
கல்வி தராதர சாதாரண தர பரீட்சை தேசிய மட்டம் 65% சித்தி அடையும் போது நாம் 75% சித்தி அடைந்துள்ளோம். இந்த சித்தி சகலதும் அந்த மாணவர்களுக்கும் அதற்காக உழைத்த இந்த நல்லாசிரியர்களுக்கும் உரியது என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்வதை மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே அந்த ஆசிரியர்களையும் நாம் மிக அன்பாக வரவேற்றுக் கொள்வதோடு மிக நீண்ட நேரம் உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் அல்ல, இன்னும் தொடர்ந்து 5 சந்தர்ப்பங்களில் நான் இந்த பாடசாலையிலே உரையாற்ற சந்தர்ப்பம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே இந்த நூற்றாண்டு நாங்கள் எல்லா வகையிலுமே சாதனைகள் நிகழ்த்தியுள்ள ஒரு பாடசாலை. அந்த சாதனையால் வெளியிட்ட தங்கங்கள் தான் இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற எல்லோரும் நாம் இந்த பாடசாலை எல்லா வகையிலும் இந்த பாடசாலை எங்களுக்கு சேவைகளை பெற்று தந்திருந்தாலும் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் அல்லது மாணவர்கள் என்ற வகையிலே இந்த பாடசாலைக்கு நாம் என்ன செய்தோம், என்ன செய்ய வேண்டியுள்ளது என்பதை நாம் உணர்ந்து செயற்பட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த நூற்றாண்டை சந்திக்கும் போது நான் அறிந்த வரையில் நான் தெரிந்த வரையில் இந்த உள்ள யாருமே ஆயாத்தோடு இருக்கிற சந்தர்ப்பம் இல்லை. இருந்தாலும் எங்களது பரம்பரையினர் இந்த கிராமத்தில் வாழப் போகின்றார்கள். அன்றாகும் போது இந்த உலகத்திலே மிளிர்கின்ற உலகத்திலே மிக சிறந்த ஒரு பாடசாலையாக உலகத்திலே எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்த ஒரு பாடசாலையாக ஆக வேண்டும் என்ற நல்ல துவாக்களையும் நாம் எல்லோரும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அதுக்காக செயற்பட வேண்டும் என்ற நல்ல இதையும் உங்களுக்கு கூறிக்கொள்வதோடு ஒரு பாடசாலை என்பது வெறுமனே கல்விக்கு மட்டும் உரித்துடையதல்ல. பாடசாலை கல்வி அதே போல் இணைப்பாட விதான செயற்பாடுகள் ஏனே எல்லா வகையிலும் ஒரு பாடசாலை மிளிர வேண்டும். அந்த வகையிலே நாம் கடந்த வருடங்களிலே எமது பாடசாலைக்கு தேவையான விளையாட்டு என்ற வகையிலே ஒரு மைதானத்தை தவிர வேற எந்த வசதியும் எங்களுக்கு இல்லை. கௌரவ உறுப்பினர் அவர்களே, ஒரு விளையாட்டு ஆசிரியர் இல்லாமல் ஏனைய எந்த வளங்களும் இல்லாமல் தேசிய மட்டம் வரைக்கும் நாங்கள் ஃபுட்பால் விளையாட்டிலே செல்லக்கூடிய சந்தர்ப்பம் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்துள்ளது. அந்த வகையிலே கல்விக்கான சந்தர்ப்ப பெறுபேறுகளுக்காக பரிசளிப்பு விழா நாங்கள் வருகின்ற வாரம் செய்ய இருக்கின்றோம். அதே போல் மாணவர்களின் கலை கலாச்சார விடயங்களை பிரதிபலிக்கும் வகையிலே இறுதி வைபவத்தை நாம் செய்ய இருக்கின்றோம். ஏனைய மாணவர்களின் தேர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்காக நாம் ஒரு கண்காட்சியும் வாரத்திலே செய்ய இருக்கின்றோம். ஆகவே நூற்றாண்டு விழாலே மாணவர்களினதும் பெற்றோர்களினதும் எல்லா வகையான தேர்ச்சிகளையும் வெளிப்படுத்தும் ஏற்பாடாக நாம் இதை ஏற்பாடு செய்துள்ளோம். ஆகவே அந்த வகையிலே இதை ஏற்பாடு செய்ய உதவி செய்கின்ற எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு எதிர்காலத்தில் இந்த பாடசாலையை மிளிர்வதற்கான எல்லா உதவிகளையும் ஒத்தாசைகளையும் விசேடமாக அரசியல்வாதிகள் உட்பட ஏனைய சகலரும் பெற்று தருவதோடு இன்றைய இந்த நிகழ்வில் பங்கு பற்றும் போட்டியாளர்கள் ஒழுக்கத்தோடும் கௌரவத்தோடும் நடாத்திக் கொள்வதற்கு உதவி செய்வதோடு பங்கு பற்றுகின்ற இன்றும் மாலை நிகழ்விலும் பங்கு பற்றுகின்ற பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள் எல்லோரும் இன்று தொடக்கம் எதிர்வரும் 7ஆம் தேதி இறுதி நிகழ்வு வரை நடக்கின்ற எல்லா நிகழ்வுக்கும் பூரணமாக இதய சுத்தியோடு அல்லாஹுக்காக நான் ஒரு தவாவாக அல்லது ஒரு இபாதத்தாக இந்த நிகழ்வை செய்கின்றேன் என்ற தூய நியத்தோடு செய்து இந்த நிகழ்வு சிறப்படைவதன் மூலம் இந்த பிரதேசம் இந்த கல்விக்கூடம் சிறப்படைய எல்லோரும் உதவி செய்ய வேண்டும், எல்லோரும் எங்களது பிரார்த்தனைகள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல வேண்டுதலோடு கௌரவ உறுப்பினர் அவர்களே, பாடசாலை அதிபர் என்ற வகையிலே பாடசாலையின் பெருமைகளை கூறிக்கொள்வதும் மட்டும் என குறித்தான் ஒரு விடயம் அல்ல, பாடசாலையின் தேவைகளை கேட்டு பெற்றுக் கொள்வதும் எனக்குரிய கடமை. அந்த வகையிலே இந்த பாடசாலையின் பல்வேறு தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகள் பட்டியல் எல்லாத்தையும் உங்களிடம் தந்தாலும் உங்களால் அதை பூர்த்தி செய்யும் சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கும். எனவே நான் ஒரு மகஜரை உங்களுக்கு தரலாம் என்று இருக்கின்றேன். அதில் ஏதாவது இந்த பெற்றோர்கள் இந்த மாணவர்களின் எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. ஹல்கமுவை மத்திய கல்லூரியின் அதிபர் பாபு அவர்களே மற்றும் இந்த பிரதேசத்திலே முன்னாள் பிரதேச சபை உறுப்பினராக இருந்த சகோதரர் முனாசிர் அவர்களே, பேராதனை போலீஸ்
பதியைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் தெனியகோடு அவர்களே மற்றும் கழுகமுவை மத்திய மகாவித்தியாலயத்தின் பழைய மாணவர் சங்கம், பாடசாலை அபிவிருத்தி சங்கம், அதன் உறுப்பினர்கள் அனைவர்களிடமும் பாடசாலையிலே இருக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆசான்களே, என்னுடைய பாடசாலையில் படித்து இன்றும் ஆசிரியராக கம்பளை முஸ்லிம் மகாவித்தியாலயத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் ரம்ஜின் அவர்களே, மற்றும் இங்கே மேடையிலே விற்றிருக்கக்கூடிய அனைவர்களிடமும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் இந்த மைதானத்துக்கு வெளியிலே இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எனது அன்புக்குள்ள கழுகமுவை மக்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு முன்னால் பேசிய அதிபர் மஹபூப் சார் அவர்கள் சொன்னது போல முஸ்லிம்களுடைய கல்வி எதிர்காலம் ஒளிமயமாக்கப்பட்டுக் கொண்டு வருவதற்காக பாடசாலைகளில் இருக்கக்கூடிய அதிபர்கள், ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் அந்தந்த ஊர்களைச் சேர்ந்த முஸ்லிம் தலைவர்கள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய கணவந்தர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவர்களும் பாடுபட்டுக் கொண்டு வியாபாரத்துக்காக இந்த நாட்டிலே வந்து குடியேறிய நமது சமூகம் இன்று வியாபாரத்தை ஒரு புறம் தள்ளிவிட்டு கல்வியிலே தன்னை வளர்த்துக் கொண்டு யாராலும் அளிக்க முடியாத, யாராலும் பிரிக்க முடியாத அந்த கல்வி சொத்தை எமது எதிர்கால சமூகத்துக்காக கொடுப்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். அந்த காலத்திலே அதிபர் சொன்னது போல மத்திய மாகாண சபையின் ஒரு கௌரவ உறுப்பினராக கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கு தந்தான். எனது தந்தையும் மத்திய மாகாணத்திலே ஒரு கல்வி பணிப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே கம்பளை வலய கல்வி காரியாலயத்திலேயும் அவர் கடமை புரிந்த ஒருவர். இருந்தாலும் நான் மத்திய மாகாண சபை உறுப்பினராகி இந்த 2016 ஜனவரி மாதம் உங்களுடைய ஊரிலே இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியிலே பழம்பெரும் 100 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட கழுகமுவை மத்திய கல்லூரியிலே இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றக்கூடிய சந்தர்ப்பத்தில் நானும் இதே பாடசாலையிலே 1968களிலே இங்கேயும் ஒரு ஆசிரியராக கடமையாற்றிய எனது தந்தை மர்ஹூம் கல்வி அதிகாரி அப்துல் சத்தார் அவர்களுடைய மகனாகவும் இந்த பாடசாலை நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்கின்றேன். இந்த ஊரிலே எனது தந்தையிடம் படித்த பல மாணவர்கள் இன்றும் எனது தந்தையை பற்றி பேசிக் கொண்டிருப்பதை நான் காண்கின்றேன். இருந்தாலும் அதிபர் சொன்னது போல அரசியல்வாதிகள் என்ற ஒரு அமைப்பிலே இல்லாமல் உங்கள் ஊருடைய ஒரு சொந்தக்காரன் என்ற வகையிலேயும் மத்திய மாகாணத்திலே இந்த ஊருக்காகவும் இந்த பாடசாலைக்காகவும் என்னால் முழு மூச்சாக ஈடுபட்டு உங்களுடைய வேண்டுகோளுக்கு உங்களுடைய எல்லோருடைய எண்ணங்களையும் எனது எண்ணமாக நினைத்து உங்களுடைய குரலாக நான் மாகாண சபையிலே மாத்திரமல்ல இந்த நாட்டிலே அரசியல் செய்யக்கூடிய கல்வி அமைச்சரிடமும் சென்று உங்களுடைய பாடசாலைக்காக வேண்டி பேசுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்பதையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கல்வி என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல எல்லா பெற்றோர்களிடமும் இருக்கக்கூடிய ஒரு அவாதான் தன்னுடைய பிள்ளை சிறந்ததொரு கல்வியை பெற்று இந்த சமூகத்திலே ஒரு கல்விமானாக ஒரு தலை சிறந்தவராக வாழ வேண்டும், சிறந்ததொரு தொழிலை பெற்று அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும்,
என்பதுதான் அவர்களுடைய யோசனையாக இருக்கும். அதை விட்டு சற்று வித்தியாசமாக கல்வி பெறக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளும் இந்த நாட்டிலே ஒரு தலை சிறந்த இலங்கை பிரஜையாக வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டுவதாகத்தான் நான் நினைக்கின்றேன். அதையும் மிஞ்சி அவர்கள் கற்கக்கூடிய கல்வி இந்த நாட்டிலே மட்டுமல்லாமல் முழு உலகத்துக்கும் அவர்களால் அவரை சார்ந்த சமூகத்துக்கு ஒரு சேவை செய்வதற்கு கிடைக்கும் என்றால் அதுவே ஒரு பொருத்தமான விடயமாக இருக்கும். நாங்கள் இந்த பாடசாலையிலே கிட்டத்தட்ட 846 பிள்ளைகள் கல்வி பயில்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த அனைத்து பிள்ளைகளும் நாளை சமூகத்திலே ஒரு முக்கியமான தொழிற்துறைகளிலே அல்லது டாக்டர்களாக இன்ஜினியர்களாக எல்லாருக்கும் வர முடியாது. ஆனால் இந்த பாடசாலையின் கல்வி திட்டத்தின் மூலம் நான் ஏற்கனவே கேள்விப்பட்டது போல உயர்தர வர்த்தகத்தில் இருந்தும் உயர்தர கலை வகுப்புகளில் இருந்தும் இந்த ஊருக்கு மட்டுமல்லாமல் இந்த மாவட்டத்துக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பல மாணவர்கள் இந்த பாடசாலையில் இருந்து உருவாகி இருக்கின்றார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். கம்பளை சாய்ரா கல்லூரியின் பழைய மாணவனான நான் இன்று கம்பளை சாய்ராவுக்கும் எதிர்வரும் 2018ஆம் ஆண்டு 75 வருடங்கள் தான் பூர்த்தி ஆகின்றன. ஆனால் அதை விடவும் 25 வருட காலத்துக்கு முன்னால் இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு அதிபர் சொன்னது போல கல்வி வளர்ச்சியை முன்னெடுத்துக் கொண்டு போகும்போது அதற்கான பௌதிக வளங்கள் இந்த பாடசாலைக்கு குறைவாக இருப்பதாக சொன்னார். ஆனால் கடந்த காலங்களிலே இந்த நாட்டிலே இருந்த ஒரு பாரிய யுத்தம், அந்த யுத்தத்தின் மீது அரசாங்கத்தின் வரவுகள் செலவுகளாக பதியப்பட்ட நேரத்திலே இந்த நாட்டிலே இலவசமாக கொடுக்கக்கூடிய கல்விக்கும் இலவசமாக கொடுக்கக்கூடிய சுகாதாரத்துக்கும் வெகும் பின்னடைவுகள் ஏற்பட்டதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் கௌரவ பிரதம அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய நோக்கம் இந்த நாட்டிலே மீண்டும் CWW கண்ணங்கர அவர்களினால் ஏற்படுத்தப்பட்ட இந்த இலவச கல்வியை ஒரு தலை சிறந்த கல்வியாக எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடியவாறு அமைக்க வேண்டும் என்பதுதான். அந்த வகையிலே இன்ஷா அல்லாஹ் ஹிதாயத் சர்தாராகிய என்னாலும் முடிந்த அளவு இந்த பாடசாலைக்கு முடிந்த உதவியை நான் செய்வேன் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மாகாண சபை உறுப்பினர் என்ற வகையிலே வருடத்துக்கு 25 லட்சம் ரூபாய் கிடைத்தாலும் அதை நாங்கள் கண்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 130 முஸ்லிம் ஊர் கிராமங்களுக்காக அதை பங்கு போடுகின்ற போது அதன் எண்ணிக்கையும் அளவும் குறைவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் என்னால் கல்வி அமைச்சரையுடனும் பேசி மத்திய மாகாண பிரதம அமைச்சருடனும் பேசி இந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய குறைகளை அதற்கு மேலாலும் சென்று நாங்கள் பெற்று தருவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கு துணை புரிவான் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. அதனால் இந்த பாடசாலை அதிபர், பாடசாலை SDS மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களிடம் நான் ஒன்று வேண்டிக் கொள்வது, உங்கள் அனைவர்களிடையும் அதிபர் சொன்னது போல தேவைகள் இருக்கக்கூடிய ஒரு கோவையை என்னிடம் தந்து அதில் இருக்கக்கூடிய என்னால் செய்ய முடிந்த அனைத்து உதவிகளையும் இந்த பாடசாலைக்கு பெற்றுத் தருவதற்கு நான் பாடுபடுவேன் என்பதை கூறிக்கொண்டு, இங்கே இருக்கக்கூடிய அதிபர் அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்வோம் என்றால், அந்த அதிபர் நான் மாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட போது என்னிடம் பேசி இந்த பாடசாலையை பற்றியும் இந்த பாடசாலையின் எதிர்காலம் பற்றியும் இந்த 100ஆண்டு விழா பற்றியும் என்னிடம் கதைத்தார்கள். அதன் அடிப்படையிலே என்னையும் இந்த விழாவுக்கு ஒரு கௌரவ அதிதியாக அழைத்து என்னையும் இந்த நிகழ்ச்சியிலே ஒரு அதிதியாக கலந்து கொள்ள சந்தர்ப்பத்தை தந்ததற்கு பாடசாலை அதிபருக்கும் மற்றும் SDS பாடசாலை ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலே உங்களுடைய இந்த கழுகமை கிராமத்தின் ஒரு மாகாண சபை உறுப்பினராக மத்திய மாகாணத்திலே கண்டி மாவட்டத்துக்கு மாத்திரமல்லாமல் என்னுடைய தந்தையும் இந்த பாடசாலையிலே ஒரு ஆசிரியராக கடமையாற்றி ஒருவர் என்ற வகையிலே எனக்கும் பாரிய பங்களிப்புகளை இந்த பாடசாலைக்கும் இந்த கிராமத்துக்கும் செய்ய வேண்டி நான் கடமைப்பட்டுள்ளேன். அன்று
2013ஆம் ஆண்டு மத்திய மாகாண சபை தேர்தலிலே நான் இந்த ஊருக்கு வந்து எனது தந்தையை பற்றியும் நான் சொல்லி உங்களிடம் நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உங்களுடைய ஊரில் இருந்து எல்லோரும் எனக்கு உங்களால் முடிந்த அதிகூடிய ஒத்துழைப்பை தந்தீர்கள். அந்த ஒத்துழைப்புக்கு இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலே நான் எனது கடமையை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றேன். அதனால் நேரம் காலம் பாராது உங்களுடைய தேவைகளுக்காக என்னை எந்த நேரமும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை என் பிரச்சனையாக கருதி உங்களுக்காக எனது குரல் மாகாண சபையிலே மாத்திரமல்ல இலங்கை அரசியலிலே ஒலித்து இந்த கழுகமுவை கிராமத்தை மற்ற கிராமங்களை விடவும் ஒரு முன்மாதிரியான கிராமமாக உருவெடுப்பதற்கு எனது பலத்தையும் உங்களுடன் நான் சேர்த்துக் கொள்வேன் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வார்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ඛைரா. தற்போது අයිබුවන් කියනවා ගරු පූජකතුමාගෙන් සහ කළුගමුව මධ්‍ය මහා විද්‍යාලයේ විද්වාන් ප්‍රතිතුමාතුළු විද්වාචාර්ය මණ්ඩලයෙන්ද පළාත් සභා මන්ත්‍රීතුමා සහ ප්‍රාදේශ සභා මන්ත්‍රීවරුන්ගෙන් සහ සියලුම ගම්වාසීන් සහ ශික්ෂිත ශිෂ්‍යාවන්ගෙන් අවසරයි. අද දින කළුගමුව මධ්‍ය මහා විද්‍යාලයට වසර 100ක් සපිරීම නිමිත්තෙන් පවත්වන ලද මෙම උත්සවය සහභාගී වීමට ස්ථානාධිපතිතුමාට ආරාධනයක් ලැබුණා. ස්ථානාධිපතිතුමා අද දින විශේෂ සාකච්ඡාවකට මහනුවරට ගියා. ඒට මට සහභාගී වීමට ලැබීම ගැන බොහොම ස්තුති වෙනවා සියලුම. කළුගමුව මධ්‍ය මහා විද්‍යාලයට වසර 100ක ඉතිහාසයක් සපිරෙන මෙම අවස්ථාවේදී මට දැනගන්න ලැබුණා මෙම විද්‍යාලයේ වෛද්‍යවරු සහ ඉංජිනේරුවරු ඒ වගේම විද්වතුන් ශාල පිරිසක් අනාගතයට දීකර ඇති බවට වර්තමාන විද්වත්තුමා විසින් මෙම විද්‍යාලය දියුණු කිරීමට සංවර්ධනය කිරීමට විශාල කැපවීමක් කරන බවත් එතුමා සියලු ශිෂ්‍යයන්ට ලබා දී ඇති අධ්‍යාපන තත්ත්වයන් සම්බන්ධයෙන් විශාල කැපවීමක් කරන බව. ඒ වගේම මෙම විද්‍යාලයේ අනාගතය සුරක්ෂිතව තබා ගැනීම සියලු ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන්ගේ සහ දෙමාපියන්ගේ වගකීමක් බව මම පැහැදිලිව කියනවා. ඒ වගේම මෙම විද්‍යාලයෙන් ඉදිරියටත් අනාගතයේදී විද්වතුන් සහ රටට සමාජයට වැඩදායී පුද්ගලයන් බිහි වේවා කියලා ප්‍රාර්ථනා කරන ගමන් සියලු දෙනාටම අල්ලා දෙවියන්ගේ පිටර වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. ස්තුතියි. පෙරදින පොලිසිය නියෝජනය කරමු ගරු டி.ஜே.கே. பெரியபட மகத்தா வருகை தந்து கொடுக்கின்ற அதே நேரம் இந்த போட்டி A, B என்று இரு பிரிவுகளாக அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் ஒரு முறை 6வது சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்கிறேன். தட்டுங்கள் திறக்கப்படும். கௌரவ உறுப்பினர் அவர்களே, தட்டுங்கள் திறக்கப்பட கௌரவ ஹிதாயத் சத்தார் அவர்களிடம் வேண்டுகொண்டிருக்கிணங்க மிக அவசரமாக முதல் கட்டமாக இந்த பாடசாலையின் குறை மதில்களை கட்டிக்கொள்வதற்காக 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி தருவதாக அளித்தார்கள். அந்த நல்ல நிகழ்வை கூறுவதற்காக இந்த பாடசாலையில் எனக்கு கிடைக்கின்ற 6வது சந்தர்ப்பத்தில் ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்கின்றேன். நன்றி.
ஏதோ அந்த அத்தோடு தாரிக் விளையாட்டு கழகத்துக்காக MIM ரிஷாட் தலைமையில் விளையாட்டு வீரர்களும், கமர் அணிக்காக முகமது முஸ்னி தலைமையில் விளையாட்டு வீரர்களும், ஷம்ஸ் அணிக்காக ஷாகில் தலைமையில் 11 விளையாட்டு வீரர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். தற்பொழுது இதோ அணிகளை அறிமுகப்படுத்தி வைப்பதற்காக இன்றைய விழாவின் விசேட அதிதி கௌரவ மத்திய மாகாண சபை உறுப்பினர் அல்ஹாஜ் ஹிதாயத் சத்தார் அவர்களும், பேராதனை போலீஸ் நிலையத்தின் அதிகாரி JK தெனியாகுட அவர்களும், அத்தோடு கல்லூரியின் கௌரவ அதிபர் CMS மஹபூப் அவர்களும் அவர்களுடன் சேர்ந்து முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் முனாஸ்ரீன் அவர்களும், ஆசிரியர் ரம்சீன் அவர்களுடன், ஆசிரியர் பழைய மாணவர் சங்க உபதலைவர் ஆசிரியர் ரம்சீன் அவர்களும், அத்தோடு பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர் அல்ஹாஜ் சுஃபியான் அவர்களும், அவர்களோடு ஆசிரியர் ஏற்பாட்டு குழுவின் செயலாளர் முகமது ரஷாத் அவர்களும் அவ்விடத்தில் எமது விளையாட்டு வீரர்களை அறிமுக நிகழ்வு தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய போட்டியின் நடுவர்களாக சகோதரர் MJM ஷிஃபான், சகோதரர் முகமது ஹாஃபிஸ் அவர்களுடன் சேர்ந்து சகோதரர் ஷோயல் அவர்களும் கடமையாற்ற இவ்விடத்தில் தயாரான நிலையில் இருக்கின்றார்கள். இன்றைய உதைப்பந்தாட்ட சுற்று போட்டியின் முதல் போட்டியாக தாரிக் ஜூனியர் FC கழகத்துக்கும் கமர் கழகத்துக்கும் முதல் போட்டியாக தாரிக் விளையாட்டு கழகத்துக்கும், அதாவது MIM ரிஷாட் தலைமையிலான விளையாட்டு கழகத்துக்கும் கமர் விளையாட்டு கழகத்துக்கும், அதாவது முகமது முஸ்னி தலைமையிலான விளையாட்டு கழகத்துக்குமான போட்டி முதல் போட்டியாக தற்போது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இதோ இன்னும் சொற்ப வேளையில் கமர் ஜூனியர், தாரிக் ஜூனியர், கமர் ஜூனியர் ஆகிய களங்களுக்கான போட்டிகளும் நடைபெற காத்துக் கொண்டிருக்கின்றது. கழகம் மத்திய கல்லூரியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடத்தப்படும் பாடசாலை மாணவர்களுக்கு இடையிலான உதைப்பந்தாட்ட சுற்று போட்டியில் விசேட அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் மத்திய மாகாண சபையின் உறுப்பினரும் கௌரவ அல்ஹாஜ் ஹிதாயத் சத்தார் அவர்கள். நாசிர் கொஞ்சம் இருங்க. நாசிர் எடுக்கலையா? MS Mubassir, TM Sajid Ali, MNA Razak, MDM ஷாக்கிர், MNM சஃப்ரான், MHM இம்ரான் போன்ற வீரர்கள் தாரிக் அணியினருக்காக விளையாட காத்துக் கொண்டிருக்கின்றனர். அதே போன்று கமர் அணியினருக்காக முஸ்னி அவர்களுடைய தலைமையிலே முஸ்னி, அதே போன்று நசீம், ரிஃப்கி, ரிஃப்கான், இர்ஷாத், இஷான், ரஹ்மி, நஜாத் அகமது அஷ்பாக், முகமது அப்துல்லா, ஷாஜித் போன்ற
வீரர்கள் கமல் அணியினருக்கு இந்த இறுதிப் போட்டியிலே விளையாட காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு அங்கே படப்பிடிப்பாளர்கள் படம் பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கின்ற அந்த வீரர்களுடைய நிகழ்வு. இந்நிகழ்விலே எங்களுடைய கழகம் மத்தியகளின் 100 விழா பூர்த்தியை முன்னிட்டு பல அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டு செல்வதற்காக பழைய மாணவர்களின் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ஸ்டிக்கர் விநியோகம் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஸ்டிக்கர் விநியோகத்திலே உங்களால் முடிந்தது குறைந்த அளவு 20 ரூபாய், அதையும் விட அதிகமான தொகைகளை கொடுத்து இந்த பாடசாலையுடைய அபிவிருத்தி பணிக்காக முன்வரக்கூடிய நமது வீரர்களை அறிமுகப்படுத்தும் போது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சொந்த வேளையில் நீங்கள் ஆளுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இறுதிப் போட்டி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இன்றைய போட்டியில் இன்றைய விழாவின் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிப்பதற்காக நகர அபிவிருத்தி மற்றும் நீர்கால் வடிவமைப்பு அமைச்சர் கௌரவ அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். மாணவன் ஷாக்கில் அவசரமாக காரியாலயத்துக்கு அழைக்கப்படுகின்றார். இன்னும் ஸ்டிக்கர்கள் எங்களுடைய அழைப்பினை ஏற்றி வரவேற்றிருக்கிற ஒரு அதிதிகள் ஒருவர் தான் எங்களுடைய கழக மத்திய கல்லூரியின் முன்னாள் ஆசிரியராக கடமையாற்றிய அந்த நல்லாசி செய்தி சொல்வதற்காக தயார் இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிறந்த ஆசிரியரான மதிப்புக்குரிய ஆசிரியை மசாயா ஆசிரியர் அவர்கள்.
தற்போது இன்றைய விழாவின் சிறப்பு அதிதி கௌரவ அமைச்சர் நகர திட்டமிடல் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு அமைச்சரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைவருமான அல்ஹாஜ் வஃப் ஹக்கீம் அவர்கள் தற்பொழுது இவ்விடத்தில் சமூகத்திற்கின்றார்கள். தற்போது தேசிய கொடி माता आप श्रीलंका नमो 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 माता सुंदर सिरिभरणी सुरंदी अति शोभमान लंका धान्य धनयन कमल फलतुरु पिरिजय भूमिय रम्या अपहत सपसिरि सत संदना जीवन ये माता प्रियगणु में आप भक्ति पूजा नमो नमो माता आप श्रीलंका नमो 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 माता ओ बवे आप विद्या ओ बमय आप सत्या ओ बवे आप शक्ति अपहड तुल भक्ति ओ बापा लोके अपगे अनुप्राणे ओ बाप जीवन वे अप मुक्तिय ओ बवे नव जीवन देमिने नितिना पपु बुध करण माता ज्ञान वीर्य वडवमिनरगनयनु मेन जय भूमि करा एकमवक केदरु केलगविना यमु यमु वीनोपमा प्रेम वडा सम भेद दुरेन नमो नमो माता आप श्रीलंका नमो 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 माता आप श्री
அந்த முனியே அருளாளன் அன்புடையோனே உன் அருளை வேண்டுகிறோம் என்றும் கருணை செய்வாய் அல்லாஹ். பாசம் மிகு பெற்றோரும் அறிவொளி தரும் ஆசானும் இறைவா பொருளோடு புகழ் வளர ஈருலகிலும் அகம் மலர பணிவோடு இறைஞ்சுகிறோம் எம்மை ஏற்றுக்கொள்வாய் அல்லாஹ். ஆதியும் நீ அந்தமும் நீயே அருளாளன் அன்புடையோனே உன் அருளை வேண்டுகிறோம் என்றும் கருணை செய்வாய் அல்லாஹ். ஆதியும் நீ அந்தமும் நீயே அருளாளன் அன்புடையோனே உன் அருளை வேண்டுகிறோம் என்றும் கருணை செய்வாய் அல்லாஹ். கழகம் மத்திய கல்லூரியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் இந்த உதிப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியின் இறுதிப் போட்டி தற்போது இருக்கும். நகர திட்டமிடல் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு அமைச்சரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைவருமான அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கழகம் மத்திய கல்லூரியின் உதிப்பந்தாட்ட அணியினை அறிமுகப்படுத்தும் வைபவத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று காலை முதல் நடைபெற்ற அனைத்து போட்டிகளிலும் வெற்றியீட்டி இறுதிப் போட்டிக்கு தெரிவான கமர் விளையாட்டுக் கழகமும் தாரிக் விளையாட்டுக் கழகமும் தற்போது போட்டியின் முதலாம் சுற்று முடிவில் 1-2 என்ற கோல்கள் அடிப்படையில் தாரிக் விளையாட்டுக் கழகம் முன்னணியில் இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஆர்வலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த கௌரவ அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தற்பொழுது இந்த நிகழ்விலே பெருமிதம் அதிகாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை கூறிக்கொள்வதோடு அங்கே போட்டி தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரையிலே தாரிக் அணியினர் 2 கோல்களை பதிவு செய்திருக்கின்றார். அதே போன்று கமல் அணியினர் 1 கோலை மட்டுமே பதிவு செய்திருக்கின்றார்கள். அங்கே போட்டி மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாம் பெற்றுள்ளோம். 2015 கடந்த வாரம் வெளியிடப்பட்ட கல்விப்பொருத்தா உயர்தர பரீட்சையிலே ஒரு மாணவி 3 ஏக்களை பெற்று இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் ஒரு சட்டத்தரணியாக கூட சந்தர்ப்பம் உள்ளது. அது போக இன்னும் 4 மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். இப்படி எமது சாதனைகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். கடந்த ஒரு தசாப்தத்தை கடைசி தசாப்தத்தை நாம் தெளிவுபடுத்துவதாக இருந்தால் தேசிய மட்டத்தில் கூட பல சாதனைகள் நாம் புரிந்துள்ளோம். கடந்த மாதம் கண்டி பொற்கொள்ளையில் நடைபெற்ற தேசிய மீளாத்தின விழாவிலே
தேசிய கௌரவ ஜனாதிபதி அவர்களின் முன்னிலையில் நடாத்தப்பட்ட அந்த விழாவிலே ஒரு நிகழ்வு தான் மேடை ஏற்றப்பட்டது, ஒரு நிகழ்ச்சி தான் அந்த நிகழ்ச்சியிலே மேடை ஏற்றப்பட்டது. நான் பெருமையுடன் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த ஒரே ஒரு நிகழ்ச்சி கண்டி மாவட்டத்திலே உங்களுக்கு கீழ் பரிபாலிக்கப்படுகின்ற இந்த கண்டி மாவட்டத்தில் உள்ள இந்த ஏழை கிராமமான யாராலும் ஏறெடுத்தும் பார்க்காத உடுனுவரை பிரதேச சபைக்கு ஒரு மூலையில், தம்பளை உடப்படாத பிரதேச சபைக்கு ஒரு மூலையில் உள்ள யாராலும் கண்காணிக்கப்படாத இந்த கழுகமோ என்ற குக்கிராமத்தில் உள்ள இந்த ஏழை சிறார்களது நிகழ்ச்சியை அன்று மேடை ஏற்றப்பட்டது. இந்த வகையிலே எல்லா வகையிலும் நாம் மிக நீண்ட உரையாற்றலாம். அந்த சாதனைகள் படைத்த ஒரு பாடசாலை தான் இந்த பாடசாலை. எனக்கு எவ்வாறு ஆரம்பிப்பது எவ்வாறு முடிப்பது என்று தெரியாமல் உள்ளது. எந்த வகையிலும் இந்த பெற்றார்கள் சாகை, இந்த ஆசிரியர்கள், சேவையாளர்கள், இந்த பாடசாலை கடந்த காலங்களிலே சாதனை படைத்துள்ளது. இந்த சாதனைகள் எல்லாம் எல்லா வளங்களும் பூரணமான நிலைமையில் நாங்கள் படைக்கவில்லை. கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு தெரியும், கடந்த 3 தசாப்தங்களாக அல்லது 2 தசாப்தங்களாக எல்லா வகையான அரசியல் நெருக்கடிகளையும் சந்தித்த ஒரு சமூகம் நாம். நீங்களும் எமக்கு தலைவராக, எமது மாவட்டத்துக்கு தலைவராக, எமது சமூகத்துக்கு தலைவராக முன்னின்றீர்கள். உங்களோடு பின்பு நாங்களும் கைகோர்த்து நின்றிருந்தோம். ஆனால் எமக்கு, எமது சமூகத்துக்கு ஏற்பட்டிருந்த துரதிர்ஷ்டம், எங்களுக்கு தேவையான வளங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கவில்லை. ஆனால் இன்று அந்த சந்தர்ப்பம் உருவாகி உள்ளது என்று நாம் கனவு காண்கின்றோம். அதற்கும் நீங்கள் எமது தலைவராக முன்னிலையிலே இருக்கின்றீர்கள். ஆகவே நான் மிக நீண்ட நேரம் உரையாற்றவில்லை. இன்று இவ்வாறான சிறப்பான ஒரு ஃபுட்பால் டூர்னமெண்ட் எனது பாடசாலையில் நடைபெற்றிருந்தாலும் எனது பாடசாலையில் ஒரு பிடி ஆசிரியர் இல்லை. இப்படி எல்லா வகையான சாதனைகளை படைத்தாலும் அதற்குரிய வளங்கள் எனது பாடசாலை இல்லை. எனவே மிக சவாலோடு எமது சமூகமும் இந்த நாட்டிலே தலைநிமிர்ந்து வாழ வேண்டும். எனது பாடசாலையில் இந்த சமூகத்திலே தலைநிமிர்ந்த ஒரு பாடசாலை ஆக வேண்டும் என்று இந்த பழைய மாணவர்கள், இந்த பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், இந்த நல்ல ஆசிரியர்களோடு, நல்லாசிரியர்களின் உதவியோடு நாம் செய்து வருகின்றோம். அந்த வகையிலே எனது தேவைகள், எனது குறைபாடுகள், எனது சாதனைகளை அடுக்கிக் கொண்டே நாம் சொல்ல முடியும், செல்ல முடியும். ஆனால் கௌரவ அமைச்சர் அவர்களே, எனது சார் ஒரு நிமிஷம் தாங்க, எனவே எனது சாதனைகள், எனது பாடசாலையின் சாதனைகளை நான் அடுக்கி சொல்லலாம். இந்த சமூகம் உங்களுக்கும் பொறுப்பானது, எனக்கும் பொறுப்பானது. எனவே கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் ஏற்கனவே அந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு கூறினேன், என பாடசாலையின் பல தேவைகள் இருக்கின்றன. எல்லா தேவையும் ஒரே சந்தர்ப்பத்திலே பூர்த்தி செய்து தரும் சந்தர்ப்பம் உங்களுக்கும் இல்லை, சாத்தியமும் இல்லை என்பதை நான் அறிவேன். ஏறத்தாழ 4 வகுப்புகளுக்கு, அதாவது 8 வகுப்புகளுக்கு எனது பாடசாலையிலே கட்டிட குறைபாடு இருக்கின்றது. எனவே நான் எதிர்பார்க்கின்றேன், இந்த வருடம் ஒரு 25க்கு 100 2 மாடி கட்டிடம் ஒன்று நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். அந்த கட்டிடத்துக்கும் இந்த பாடசாலையின் அதிபராக இருந்து அந்த கட்டிடத்தை கௌரவ ரவுஃப் ஹக்கீம் கட்டிடம் என்று நாம் பெயர் சூட்டி அந்த கட்டிடத்தை செய்வதற்கு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அதுக்கு மேலதிகமாக இந்த மாணவர்கள், நான் சொன்னேன், கௌரவ ஜனாதிபதி அவர்களின் முன்னேற்றப்பட்ட நிகழ்ச்சியும் எனது பாடசாலை இந்த கல்கமை மத்திய கல்லூரி மாணவர்களை மேடையேற்றினார்கள். ஆனால் அந்த மேடையில் ஏறிய மாணவர்கள் இங்கு அதற்கு முன்னேறி பார்க்க ஒரு மேடை அவர்களுக்கு இருக்கவில்லை. எனவே முடியுமானால் எந்த வகையிலோ எங்களுக்கென்றுள்ள தலைவர் நீங்கள் எமக்கு ஒரு கேட்போர் கூடம் அமைத்து தர முடியுமா என்றால் நான் நினைக்கிறேன், அதை விட இந்த நூற்றாண்டுக்கோ அடுத்த நூற்றாண்டுக்கோ இந்த பாடசாலைக்கு பெற்றுத் தருவதற்கு ஒரு வளம் இல்லை. அந்த வளத்தை பெற்றுத் தந்த மகான், அதை கேட்ட மனிதன் மஹபூப் என்று இருக்கட்டும், அதை பெற்றுத் தந்த மகான் கௌரவ ரவுஃப் ஹக்கீம் அமைச்சர் என்று இருக்கட்டும். அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த மாலை பொழுதிலே இந்த நிகழ்வை நடத்துவதற்காக எனக்கும் எனது பாடசாலைக்கு ஒத்துழைத்த எல்லா மகான்களுக்கும் எல்லாத்தையும் பெயர் குறிப்பிடும் சந்தர்ப்பம் எனக்கு இல்லை. நேரத்தை முகாமல் செய்வதற்காக எல்லாருக்கும் அல்லாஹ்
அந்த மனமுகந்த நல்ல கூலியை பெற்றுக் கொடுக்கட்டும். அதன் மூலம் இந்த ஊர் சிறக்கட்டும், எமது எதிர்காலம் சிறக்கட்டும், எமது கபூர் சிறக்கட்டும் என்ற நல்ல துவாவை வேண்டியவனாக விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி. ஊக்கமான கல்கமுக மத்திய கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைவரும் நகர திட்டமிடல் வடிகால அமைப்பு அமைச்சருமான கௌரவ ரவுப் ஹக்கீம் அவர்களே மற்றும் கல்லூரியின் அதிபர் CMS மஹபூப் அவர்களே, நாங்கள் எமது பாடசாலையின் நூற்றாண்டு விழாவை ஏற்பாடு செய்து இதன் முதல் கட்டமாக நிகழ்ச்சிகளை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். இதனூடாக நாங்கள் எதிர்பார்ப்பது எங்களுடைய பாடசாலைக்கு தேவையான வளங்களை ஒன்று திரட்டி எங்களுடைய எதிர்கால மாணவர்களுக்கு வளமான கல்வி வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதாகும். அதற்காக வேண்டி பல்வேறு வழிகளில் எங்களுடன் ஒத்துழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்கமுகையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் ஆர்வலர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அமைச்சர் அவர்களே, கல்கமுகை என்பது உங்களுக்கு புதிய கிராமம் அல்ல. உங்களுடைய தலைவர், எங்களுடைய தலைவர் மருவும் MHM அஷ்ரப் சார் அவர்கள் இந்த மைதானத்தில் வந்து ஹெலிகாப்டரில் இறங்கிய ஞாபகம் சிறுவராக இருந்த எங்களுக்கு பசுமையாக இருக்கின்றது. அவர் கல்கமுகையுடன் கொண்டிருந்த தொடர்புகளை பூர்வீகம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். எனவே இக்கிராமத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் ஒன்று, எங்களுக்கு விவாக பதிவாளர் ஒருவர் இல்லாத குறையில் நாங்கள் இருக்கின்றோம். 4910 பேர் வாழக்கூடிய கிராமத்தில் 1276 குடும்பங்கள் வசிக்கக்கூடிய கிராமத்தில் விவாக பதிவாளர் ஒருவர் இல்லாததன் காரணமாக 18 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய கம்பளைக்கு சென்றுதான் நாங்கள் ஒருவரை கொண்டு வந்து விவாகங்கள் நடாத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் அமைச்சர் அவர்களே. ஆகவே இந்த குறைபாட்டை நீங்கள் உடனடியாக எங்களுக்கு தீர்வு செய்து தர வேண்டும் என்று இந்த ஊர் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று எங்களுடைய கிராமம் கண்டி மாவட்டத்தில் மடவழிக்கு அடுத்ததாக கிராம சேவர் பிரிவில் அதிக அளவு முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு கிராமமாக இருக்கின்றது. ஆனாலும் உள்ளூராட்சி மன்றத்தை முன்னிட்டு வட்டார பிரிவு செய்கின்ற போது எங்களுடைய கிராமம் 2 கிராம சேவர்களை கொண்ட அமைப்பாக வர வேண்டும். அதற்குரிய மகஜரை நாங்கள் அனுப்பி இருக்கின்றோம். இது விடயத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே மாதிரி எங்களுடைய பிரதான பாதை கடந்த காலத்தில் எங்களுடைய மருவும் அமைச்சராக இருந்த அல்ஹாஜ் ஏஆர்மே காதர் மற்றும் பிரதமராக இருந்த விமு ஜெயரத்ன ஆகியோர்களின் முயற்சியினால் அமைக்கப்பட்டு இன்றைய காப்பட் பாதையாக இருந்தாலும் கூட கவலைக்குரிய விடயம், பாதையின் இருபுறங்களும் நாளாந்தம் உடைந்து கொண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த பாதை மக்கள் சிந்திக்கின்றார்கள், எதிர்காலத்தில் எங்களுக்கு இந்த பாதை இல்லாமல் போகுமோ என்று. ஆகவே அமைச்சர் அவர்களே, நீங்கள் நகர திட்டமிடல் அமைச்சராக இருக்கின்றீர்கள். உங்களால் முடியுமானால் எங்கள் பாதையின் இருபுறங்களையும் அதே மாதிரி காப்பீட்டு தருவீர்களா இருந்தால் இந்த கிராம மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதே போன்று எங்களுடைய கிராமத்தில் மேற்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கக்கூடிய அந்த பாதைகள் ஒழுங்கில்லாத இருப்பதன் காரணமாக அவற்றையும் செப்பனிட்டு கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, இந்த அரசாங்கத்தில் பலம் வாய்ந்த ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட அமைச்சர் என்ற அடிப்படையில் எங்களுடைய கிராமத்தின் உங்களுடைய குறைபாடுகளாக கருதி தீர்த்து தருமாறும் எதிர்காலத்தில் எதிர்வரும் வாரங்களில் நாங்கள் நடத்தக்கூடிய நூற்றாண்டு விழா நிகழ்வுகளில் சகலரும் ஒத்துழைக்குமாறும் அன்புடன் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அடுத்ததாக இன்றைய விழாவின் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் எங்கள் தலைவர், நகர திட்டமிடல் நீர்வளங்கள் வடிகால் அமைச்சு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைவருமான மாண்புமிகு அல்ஹாஜ் ரவுப் ஹக்கீம் சார் அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
ஆங்காங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களே தயவு செய்து வேலைக்கு முன்னால் வருமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இந்த கலுங்கம்மா முஸ்லிம் மத்திய கல்லூரியுடைய அதிபர் சகோதரர் மௌசூம் அவர்களே, நூற்றாண்டு விழா ஏற்பாட்டு குழுவின் தலைவராக இருக்கிற அன்புக்குரிய நண்பர் ஊடகவியலாளர் ராம்சீன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கிற முன்னாள் அதிபர்களே, முன்னாள் உடப்பலாத்த பிரதேச சபை உறுப்பினர்களே, ஊர் பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர்களே, அன்புக்குரிய ஆசிரியர்களே, பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, மாணவர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடுகமு மத்திய கல்லூரி முஸ்லிம் மத்திய கல்லூரிக்கு 100 வருஷங்கள் பூர்த்தி என்கிற ஒரு அந்தஸ்து, ஒரு சாதனை. அதை கொண்டாடுவதற்கென்று சில ஏற்பாடுகள் சம்பந்தமாக நண்பர் ரம்சீன் 1 வருஷ காலத்துக்கு முந்தையே எனக்கு இதை பற்றி கதைத்துக் கொண்டு வருகிறார். 100 வருஷ பூர்த்தியை கொண்டாடுவதற்கு முன்பு எங்களுக்கு ஏதாவது நீங்கள் தர வேண்டும் என்றுதான் நம்முடைய வேண்டுகோள். முன்னே அரசாங்கத்தில் நான் அமைச்சராக இருந்தபோது ஒரு ஊடகவியலாளராக என்னை அடிக்கடி என்னுடைய கண்டி விஜயங்களின் பொழுது சந்திக்கிற போதெல்லாம் ஞாபகப்படுத்துகிற வளமே அவருக்கு இருந்தது. கடந்த அரசாங்கமும் பதவியில் இருந்து விலகி புதிய அரசாங்கம் உருவாகி இருக்கிற நிலையில் அந்த கோரிக்கைகளை ஒரு புதுப்பிக்கிற ஒரு சம்பவமாகத்தான் இந்த சந்தர்ப்பத்தை நான் பார்க்கிறேன். நூற்றாண்டு விழாவை நடத்தப் போகிறோம். அதனுடைய இறுதி நிகழ்ச்சி அடுத்த மாதம் 7ஆம் தேதி நாங்கள் மிக கோலாகலமாக நடத்துவதற்கு ஏற்பாடாகி இருக்கிறது. அதிலே நீங்களும் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை பாடசாலையின் அதிபர் மௌசூம் அவர்கள் எனக்கு தொலைபேசியிலே சொன்னபோது நான் மிகவும் வருத்தப்பட்டேன். ஏனென்றால் இந்த 29ஆம் தேதியிலிருந்து அடுத்த 9ஆம் தேதி வரை எங்களுடைய பிரதமருடைய ஒரு வேண்டுகோளின் அடிப்படையில் நான் இங்கிலாந்துக்கும் துருக்கிக்கும் போக வேண்டும். துருக்கி நாட்டிலே எங்களுடைய தேயிலை ஏற்றுமதியை ஊக்குவிக்கிற ஒரு முயற்சியில் துருக்கி அரசாங்கத்தை பிரதமருடைய விசேட தூதுவராக போய் சந்திக்கிற ஒரு பொறுப்பை எனக்கு தந்திருக்கிற காரணத்தினால் நான் தட்டி கழிக்க முடியாமல் போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிற நிலையில் தான் இந்த முக்கியமான நிகழ்வில் கலந்து கொள்வதில் எனக்கு இருக்கிற சிரமத்தை நான் அதிபரோடு பகிர்ந்து கொண்டேன். அதற்கு பகரமாக ஏற்பாடு செய்யப்பட்ட அவசரமான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடப்பதும், அவ்வாறான ஒரு ஏற்பாட்டை செய்து என்னை இங்கு அழைத்து கௌரவித்து அதற்கு பிறகு நான் பேசலாம். இந்த நீண்ட வரலாற்று நிறைய கல்வியலாளர்களை நீங்கள் தோற்றுவித்திருக்கிறீர்கள். இங்கு படித்தவர்கள் ஆசிரியர்களாக பல இடங்களிலே சேவையாற்றி
மாற்று ஊர்களிலும் அதிபர்களாகவும் பலரும் இருந்திருக்கிறார். நானும் ஒரு அதிபரின் மகன் என்ற அடிப்படையில் நான்கு பாடசாலைகளில் அதிபர் விடுதியில் நான் தங்கி வாழ்ந்திருக்கிறேன். என்னுடைய தந்தையார் அதிபராக இருந்த 4 பாடசாலைகளில் நானும் பழைய மாணவராக இருந்திருக்கிறேன். இந்த அடிப்படையிலே பாடசாலை சமூகத்தின் செயல்பாடுகள் என்பதை என்னுடைய சிறுபிராயத்தில் இருந்து அனுபவித்தவன் என்ற அடிப்படையில் ஒப்பீட்டு ரீதியாக இந்த பாடசாலை தன்னுடைய கல்விசார் நடவடிக்கைகளில் காட்டுகிற முன்னேற்றம், இன்று கண்டிருக்கிற இந்த முன்னேற்றம் சம்பந்தமாக நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். என்னை பொறுத்த மட்டில் இந்த பாடசாலையில் இம்முறை 3 ACT பெற்ற ஒரு மாணவி சட்ட பீடத்துக்கு தெரிவாகி இருக்கிறார் என்பதை பற்றி நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். என்னுடைய சொந்த மகளும் சட்டப்பீடத்துக்கு இம்முறை தெரிவாகி போயிருக்கிறார். அந்த அடிப்படையில் நான் மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு நிலவரம். அதே நேரம் சராசரியாக முழு இலங்கையிலும் 65% சாதாரண தர பரீட்சையிலே பெறுகிற போது நீங்கள் 85% பெறுபேற்றை பெற்று காட்டியிருக்கிறீர்கள். இருந்தாலும் இந்த ஊருடைய நிலவரம் உடுநுவர பிரதேச சபை, உடப்பலாத்து பிரதேச சபையின் ஒரு தொங்கலில் ஒரு மூலை இருக்கிறது என்ற காரணத்தினால் புறக்கணிக்கப்படுகிறது என்ற குறைபாடு இருக்கிறது. நிச்சயமாக அவ்வாறு புறக்கணிக்கப்பட மாட்டாது. நாங்கள் அதற்கு கரிசனை காட்டுவோம். எங்களுடைய முன்னாள் பிரதமர் நீமு ஜெயரத்ன அவர்கள் நிறைய இந்த ஊரை பற்றி அதை ஒரு தன்னுடைய ஒரு சொந்த பிரதேசமாக மதித்து நிறைய சேவைகளை செய்திருக்கிறார். மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஏரண்மை காதர், அதே போல மறைந்த அமைச்சர் ஏசிய சமீர் உட்பட பலரும் இந்த ஊரை இயன்றவரை தங்களுடைய சக்திக்கு ஏற்ப அனுசரித்து பல வேலைகளை செய்து வந்திருக்கிறார்கள். மாகாண சபையின் கீழ் வருகிற ஒரு பாடசாலை என்ற காரணத்தினால் வளங்களை பெற்றுக்கொள்வதற்கு மாகாண சபையின் தயவை நாட வேண்டிய ஒரு கடமை, ஒரு நிலவரம் எல்லோருக்கும் இருக்கிறது. நிச்சயமாக மாகாண முதலமைச்சரோடு இந்த பாடசாலைகளின் தேவைகள் சம்பந்தமாக நாங்கள் கதைப்பது மாத்திரமல்ல, அண்மையிலே புதிய அரசாங்கம் வந்ததன் பிறகு லங்கம பாசல முந்தம பாசல என்ற ஒரு செயல் திட்டத்தை அறிமுகப்படுத்தி நாடு முழுவதும் 1000 பாடசாலைகளை தெரிவு செய்து, குறிப்பாக நாடு முழுவதும் ஒரு பிரதேச செயலக எல்லைக்குள் 2 பாடசாலைகள் சகல வளங்களும் சகல மனித வளமும் கொண்ட ஒரு பாடசாலையாக மாற்றுகிற செயல் திட்டத்தில் துரதிர்ஷ்டவசமாக இதை போன்ற பாடசாலைகள் உருவாக்கப்பட முடியாத ஒரு நிலவரம் உருவாகி இருக்கிறது. எனவே பௌதிக வளங்களுக்கு நாங்கள் வேறு விதமாக அரசியல் தலைமைகளை நாட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருப்பதை பற்றி கவலைப்பட்டாலும் இந்த பாடசாலைக்கென்று இன்று தேவையாக இருக்கிற ஒரு கேட்போர் கூடம் சம்பந்தமாக இடத்திலே கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இப்போதைக்கு கேட்போர் கூடத்தை உள்ளடக்கியதாக ஒரு 25 தர
100 ஒரு வகுப்பறை கட்டிடம் 2 மாடி கட்டிடம் ஒன்றை பெற்றுத் தருவதற்கான முழு முயற்சியிலும் நிர்பந்தத்தை நீங்கள் உட்படுத்தி இருக்கிறீர்கள். நிச்சயமாக அதற்கான முழு முயற்சியையும் கல்வி அமைச்சரோடு சந்தித்து முதலமைச்சரோடு பேசி நாங்கள் பெற்றுத் தருவதற்கான முயற்சியை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதே நேரம் அடையாள ரீதியாக இங்கு நான் வந்திருக்கிற நிலையில் உங்களுடைய இந்த உதைப்பந்தாட்ட அணியினருக்கு முழுமையாக அவர்களுக்கான சப்பாத்து தொகுதிகளையும் அவர்களுக்கான ஒரு ஜெர்சி செட்டையும் நான் அன்பளிப்பாக தருவதாகவும் அன்போடு அறிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் மிக விரைவிலே உங்களுடைய பாடசாலையின் இதர தேவைகள் சம்பந்தமாக இங்கு ஆசிரியர் பற்றாக்குறை சம்பந்தமாக உடற்பயிற்சி ஆசிரியர் கூட இல்லாத நிலவரம் இருக்கிறது என்று சொன்னார்கள். நிச்சயமாக கல்வி கல்லூரிகளில் இருந்து மாணவர்கள் வெளியேறி அவற்றை பாடசாலைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கிற சந்தர்ப்பம் வருகிற போது தயவுசெய்து அதிபர் அவர்கள் என்னை கொஞ்சம் ஞாபகப்படுத்தினால் நான் உங்களுக்கு என்று ஒரு உடற்பயிற்சி ஆசிரியரை கல்லூரியிலிருந்து வெளியாகிற தொகையில் இருந்து பெற்றுத்தருவதற்கான ஒரு முயற்சியை நான் செய்யலாம் என்பதை சொல்லி இதர விஷயங்கள் சம்பந்தமாகவும் தயவு செய்து என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிற போது அந்த விஷயங்களை செய்து தருவதற்கான ஒரு முயற்சியிலும் நான் ஈடுபடுவேன் என்று சொல்லிக் கொள்வதோடு இந்த ஊரோடு நீண்ட ஒரு சம்பிரதாயம் பாரம்பரியம் என்னுடைய கட்சிக்கு இருந்திருக்கிற என்னுடைய தலைவரும் இங்கு வந்து போன வரலாற்றை சகோதரர் ரம்சி சொன்னார். எங்களோடு எங்களுடைய அரசியலோடு ஈடுபட்ட நிறைய சகோதரர்கள் என்னுடைய சொந்த அரசியலில் எனக்கென்று ஒவ்வொரு தேர்தலிலும் அமோகமான ஆதரவை தந்த இந்த ஊர் மக்களோடு எனக்கு இருக்கிற இந்த ஆத்மார்த்தமான உணர்வுகளை பேணிக் கொள்கிற வகையில் அந்த உதவி ஒத்தாசைகளை உங்களோடு தொடர்ந்தும் பங்கிட்டுக் கொள்கிற அந்த பாக்கியத்தை எல்லாம் இறைவன் எனக்கு தர வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு பணிவோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். வாதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த நல்லாசிரியருடன் விடைபெற்றுக் கொள்கின்றார். இந்த கழகத்தின் தலைவர் இது கமர் விளையாட்டுக் கழகம் சாம்பியன். ஆம், அதனைத் தொடர்ந்து இறுதியாக நடைபெற்ற போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்ட கழகம் கமர் விளையாட்டுக் கழகம். விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் முகமது முஸ்லிம் தற்பொழுது ரணசப்கான கிண்ணத்தை பெற்றுக் கொள்கின்றார். மாண்புமிகு அமைச்சரின் பெயர். அதோடு இன்றைய போட்டியில் சாம்பியன் 1ஆம் இடத்தை பெற்றுக் கொண்ட தாரிக் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் ரிஷாட் அவர்கள் இது மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் பெயரால் 1ஆம் இடத்திற்கான தனது அணிக்கான கிண்ணத்தை பெற்றுக் கொள்கின்றார். சார்பாகவும் எமது மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. Thank you.